தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் இனிய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்தி இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இன்று ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாட தாய் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பு மிக்கவர்களே, இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற நிகழ்ச்சி ஓர் உன்னதமான நிகழ்ச்சியாகும். திருமுழுக்கு பெற்ற இயேசு தந்தை இறைவனாலும் தூய ஆவியாலும் ஆற்றல் பெற்றார். இயேசு திருமுழுக்கு பெற்றபோது தூய ஆவி அவர் மீது புறாவடிவில் இறங்கி வந்ததாக நற்செய்தி கூறுகின்றது. என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற சான்றிதழ் தந்தையால் கொடுக்கப்படுகின்றது. இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, குருடருக்கு பார்வை, இருளில் அகப்பட்டவர்களுக்கு ஒளி என்ற புதிய உலகை படைக்க வந்த மெசியா என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவின் பணிவாழ்வின் பயணம் எல்லோருக்கும் புது வாழ்வையும் புதிய மாற்றத்தையும் தந்தது. ஆம், திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்ற நாமும் இறை விருப்பத்தை நிறைவேற்றி உண்மையான வாழ்வாலும் ஒளியின் செயல்களாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ அருள் வேண்டி இந்த புனிதமான பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தரன சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீ அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் பொழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42 1 முதல் 4 முடிய மற்றும் 6 முதல் 7 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவியை தங்கும்படி செய்தேன். அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கைகளை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவார்.
உமக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றன. ஆண்டவர் வெள்ள பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவார். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. கொர்னலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனேயே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல
தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து இயேசுவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுனுடைய திருமுழுக்கிலே 3 உண்மையான நிகழ்வுகள் நிகழ்ந்தேறி இருக்கின்றன. முதலாவது, தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவரு இறைவன் கோட்பாட்டை உலகிற்கு வெளிப்படையாக உணர்த்திய ஒரு நிகழ்வாக இயேசுனுடைய திருமுழுக்கு நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக, தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவரும் சங்கமிக்கின்ற ஒரு இடமாக அந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. மூன்றாவதாக, கடவுள் இயேசுவை தம் அன்பார்ந்த மகனாக உலகிற்கு வெளிப்படையாக உணர்த்திய அல்லது சொல்லுகின்ற நிகழ்வாக அது அமைந்திருக்கின்றது. கடவுளுடைய மகனாக இருக்கின்ற பொழுது இயேசு ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நம்முள் எழுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நானும் உங்களில் ஒருவன், நானும் மனிதன்தான் என்று பாவிகளோடும் சக மனிதர்களோடும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். கடவுளுடைய மகன் என்பதற்காக நான் உங்களை விட உயர்ந்தவன் அல்ல, மாறாக உங்களில் ஒருவன், உங்களோடு நான் என்றும் இருக்கக்கூடியவன், உங்களை போன்ற மக்களிடத்திற்கு நான் அனுப்பப்பட்டவன் என்று கூறி தன்னையே திருமுழுக்கு எடுப்பதற்காக அவர் அர்ப்பணிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திரு அவையின் முதல் அருள் அடையாளமாக இந்த திருமுழுக்கு விளங்குகின்றது. இதிலே 3 விதமான நற்பண்புகள் அல்லது செயல்பாடுகள் இருக்கின்றன. முதலாவதாக, திருமுழுக்கு பெறுகின்றவர்கள் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். அந்த பாவம் திருமுழுக்கின் வழியாக நம்மிடமிருந்து கழுவப்பட்டு விலக்கப்படுகிறது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒன்றிக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு பெறுகின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி கொள்கின்றார்கள். மூன்றாவதாக, நாம் அனைவருமே திருமுழுக்கின் வழியாக திரு அவையின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம். இந்த 3 பண்புகளும் நிகழ்ந்தேறி நாம் ஒரு திரு அவையின் சங்கமாக அல்லது மக்களாக மாறுகின்றோம். அன்பார்ந்தவர்களை, திருமுழுக்கின் வழியாக நம்மீது தெளிக்கப்படுகின்ற அல்லது ஊற்றப்படுகின்ற அந்த அடையாளமாக இருக்கக்கூடியது நீர். தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது நீர் இருந்தது. அது இந்த உலகை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்தது. அந்த உருவாக்கத்திற்கும் உயிர்களுக்கு உயிர் கொடுப்பதற்கும் அந்த நீர் பயன்பட்டது. நீரின்றி அமையாது உலகு என்கின்ற அந்த பொன்மொழி நாம் அனைவருமே கேட்டிருப்போம். அத்தகைய பொன்மொழியின் அடிப்படையிலே நீரின்றி அமையாது என்பதை உணர்ந்த கடவுள் முதலிலே நீரிலிருந்து எல்லாவற்றையுமே அவர் தன்னுடைய படைப்பிலே தொடக்கத்திலே அதை அவர் படைப்பதை நாம் பார்க்கின்றோம். நோவாவுடைய காலத்திலே அந்த நீர் எல்லாவற்றையும் அழித்ததாக திருவிவிலியம் நமக்கு கூறுகின்றது. தீமையான மனிதர்கள், பாவத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை அழித்தவர்கள் என்று சொல்லப்பட்ட மக்களை இந்த நீரினால் கடவுள் அழித்து புதிய மனிதர்களாக, புது பிறப்பாக, எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நன்மைகள் மட்டுமே இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நீரிலிருந்து புதிதாக மக்களை பிறக்கச் செய்கின்றார். நீரினால் அழித்து மீண்டும் ஒரு புது குடும்பமாக, நல்ல குடும்பமாக, நல்லவைகளை மட்டுமே
பின்பற்றக்கூடிய மக்களாக வாழ அந்த நோவாவினுடைய காலத்திலிருந்து உருவாக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக செங்கடலை நம்முடைய இஸ்ரேல் மக்கள் கடக்கின்ற பொழுது நீர் இரண்டாக பிளந்து வழிவிடுகின்றது. அப்படியானால் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் பாலும் தேனும் வழிகின்ற அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். அந்த அடிமை வாழ்விலிருந்து விடுதலை கிடைக்கப்பெறுகின்றது. அதை போன்றுதான் திருமுழுக்கு பெறுகின்ற நாம் அனைவருமே பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றோம், தீய வாழ்விலிருந்து மீட்க பெறுகின்றோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. இதன் அடிப்படையில் தான் திருமுழுக்கு யோவான் எல்லாரையும் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள், இந்த நற்செய்தியை நம்புங்கள், அதன் வழியாக மீட்பு பெறுவீர்கள் என்று இந்த உலகிற்கெல்லாம் பறைசாற்றி வந்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் அதோடு சேர்ந்து திருமுழுக்கு பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு திருமுழுக்கு பெற வருகின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் தடுக்கின்றார். ஆனால் இயேசு கூறிய வார்த்தை, தந்தையின் திருவுளம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் இதையெல்லாம் செய்தாக வேண்டும் என்று கூறிய பொழுது யோவானும் அதற்கு இணங்கி அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். எனவே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் வாழுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு பெற்று வெளியே வந்தவுடனே என் அன்பார்ந்த மைந்தன் இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்ல அந்த கடவுளுடைய வார்த்தை நம் வாழ்க்கையின்படி வாழ்கின்ற பொழுது நமக்கும் கொடுக்கப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசு தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றியதால் என்னுடைய அன்பார்ந்த மகன் இவன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று சொல்ல முடிந்தது. நம்முடைய வாழ்வால் நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே நாம் செய்கின்ற இந்த நல் செயல்களினால் கடவுளுடைய அன்பார்ந்த மகன், கடவுளுடைய அன்பார்ந்த மகள் என்று பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்ந்து வருகின்றோமா? இவன் பொருட்டு அல்லது இவள் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று கடவுளுடைய வார்த்தையை நாம் சொல்ல கேட்பதற்கு உகந்தவாறு நாம் வாழுகின்றோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய திருவுளம் எது என்று பார்க்கின்ற பொழுது அன்போடு பிறரை பார்க்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், அதன் வழியாக இரக்க செயல்களை நாம் முன்னெடுக்க வேண்டும், உதவுகின்ற மனப்பான்மையோடு வாழ வேண்டும், சக மனிதர்களையும் கடவுளுடைய சாயலாக எண்ணி மதிக்க வேண்டும், பிறருக்கு உதவிக்கரம் நீட்டி அதிலே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், தேவையற்ற சண்டை சச்சரவுகள் இன்றி வாழ வேண்டும், மனதிலே நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் வாழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் செயல்பட வேண்டும், எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும், சாதி மதம் இனம் மொழி கடந்து எல்லோரையும் சக மனிதர்களாக சகோதரத்துவ பண்போடு வாழ வேண்டும். இத்தகைய விழுமியங்கள் நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்கப்படுகின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற மகளாக அல்லது மகனாக என்னுடைய அன்பார்ந்த மகன், என்னுடைய அன்பார்ந்த மகள் இவர்கள் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று கடவுள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மால் வாழ முடியும். இயேசு எவ்வாறு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி கடவுள் விரும்பிய வாழ்வை வாழ்ந்தாரோ, எவ்வாறு நல்ல நல்ல விழுமியங்களை வாழ்வாக்கி இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாரோ, அதை போன்று நாமும் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த அந்த விழுமியங்களின்படி வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே இக்கடவுளுடைய அன்பார்ந்த மகனாகவும் மகளாகவும் வாழ்வதற்கு இந்த விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கப்பட வேண்டும். எனவே நாம் அத்தகைய விழுமியங்களோடு வாழ்ந்து கடவுளுடைய நல்ல மகனாக மகளாக வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த பெருவிழா நமக்கு தர வேண்டும். இதன் வழியாக நாம் கடவுளுடைய நல்ல மக்களாக வாழ்வதற்கான அருளையும் ஆசிரையும் இந்த திருப்பலி வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். கடவுள் நம்மை நிறைவோடும் ஆசீர்வாதங்களோடு நம்மை வழிநடத்தி வருகின்றார். நம்மை படைத்த கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல காத்து வருகின்றார். எனவே நம்முடைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். நல்லாயனாம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்களது பணியில் உமது கரம் உடனிருந்து வழிநடத்தவும் உடலுள்ள சுகத்தோடு காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களை உமது கரத்தில் தந்து ஜெபிக்கின்றோம். இவர்கள் நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏழை மக்களுக்காக நல்ல திட்டங்களை தீட்டவும், ஜாதி மத பேதமற்ற ஆட்சி நாட்டில் நிலைத்திடவும் நாட்டு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் தூய ஆவின் ஆற்றலால் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து வாழவும், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டி மனித நேயத்தோடு வாழ உமது அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பிய மக்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் அன்பில் வளரவும், அன்பிய குடும்பங்களாக ஒன்றுபட்டு வாழவும், நம்பிக்கையால் வாழ்வு சிறக்கவும் உமது ஆசீரை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நிறைவா, நோயினாலும் முதுமையாலும் கடன் சுமையாலும் பல்வேறு துன்பங்களாலும் பாதிக்கப்பட்டு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் கண்ணீரோடும் கலங்கி நிற்கும் மக்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக வேண்டுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம், காணிக்கை தரும் நேரம், கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அளித்தரும் நேரம். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய இதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதால் உமது நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீ. அதனால் விண்ணலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக உமது ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சி எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி.
ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை திருவுளத்தை நிறைவேற்றும் மக்களாக சென்று வாழுவோம். ஆண்டவர் உடனிருக்கின்றார்.